பனியன் கை 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 பனியன் என்ன செய்ய போகிறோம்? 95 அப்புறம் இது வந்தாங்களா யாரும் எதுவும் எத்தனைங்களா கை 100 இருக்கு. சரி தாங்க 95 என்னைக்குமே இருக்காங்க உங்கள்கிட்ட 95 100 தாங்க பெருசா அவ்வளவு இருக்கு 100 கை தானே அதே கையில தான் இருக்காப்புல. சரி ஏன்னா போனது உண்மையா இல்லையா? அசல் நீ அவங்க வந்து சந்திச்ச உண்மைதானா இல்லைங்கிறாங்களே சாட்சத்து அதாவது நான் பள்ளி கூட்டிட்டு போறேன் சொல்ல ஜமத்துல. ஆமா பள்ளி கூட்டிட்டு போயில சுல்பா வாங்க வீட்டுக்கு போவோம் சரி நீ வீட்டுக்கு போனாப்புல கூப்பிட்டாப்புல இருந்து போனாப்புல அங்கே அந்த கோச்சு ஃபுல்லா பாருங்க. யாரு அது உங்க மாமா அது ஹபீப்ல வந்தாரா? கலிபுல்லா வந்தாரா? இல்ல கலிபுல்லா வரல. அது எல்லாரும் அவர் எதிர்பார்க்கல யோகிசில மாதிரி பேசினாப்புல அதுக்கிட்ட கேட்கிறோம். அவர் கலிப்புல வந்து போகக்கூடாது உன்னை வாங்கக்கூடாதுன்னு இவங்க வாங்காம இப்ப அசிங்கப்பட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாரு. ஆனா அவருதான் இந்து கோவப்பட்டு எந்திரிச்சான்னு சொல்லி நம்ம சீனி என்ன சொன்னாப்புல. சீனிவாசன் யாரு அமீர் தாடியா இவர் சொன்ன உடனே என்ன சொன்னார்னா யாரு அசன் அலி அங்க இவர் வாட்டுக்கு போனாப்புல இவர் எதிர்பார்க்கல. யாரு வீட்டுக்கு தானே உடம்புல குடிக்கணும் கூட்டு போறாப்லையா? இவங்க உட்காந்துருக்கணும் காக்கா அந்த இது சொன்னீங்கல அது என்னாச்சு அதை பத்தி இப்ப மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கு. அது வந்து எனக்கு வந்த தகவல் சரியில்லை. நான் எங்க கட்சிக்காரங்க கேட்கணும், எங்க அமைப்பு எங்க கூட்டணி எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு கியூல நிக்கிறாங்க பணம் தர்றதுக்கு. நான் வந்து அப்படி சொல்லல உங்கள்கிட்ட, நீங்க எனக்கு டிமாண்ட் வச்சு தானே கேட்டீங்க அப்படின்னு ஒரு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. ஆமா போனே பண்ணலைங்க இவங்க சந்திக்கவே இல்லைங்கிறாங்க. இப்ப சந்திக்கவே இல்லைங்கிறாங்களா? பாம்பல்ல கிடையாது எல்லாம் உணர்வு ஆபீஸுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நாங்க யாரையும் சந்திக்கல, யார்ட்டையும் பணம் கேட்கல. இப்படி எல்லாம் பேசுறாங்க. கொஞ்சம் கூட வந்து அல்லாவுடைய அச்சம் இல்லாம. சரி இங்க வர்றாரு அசன் அலி, இங்க வந்தா ஜஸ்ட் இதத்தான் பேசணும், இல்ல பார்க்க வந்திருக்கோம் உங்களை சும்மா பாக்குறோம்னு சொல்லணும். பணம் சம்பந்த விஷயம்னா எங்க அவரை தனியா போய் பார்த்துருக்கணும். இவங்க அங்க வந்து ஆபீஸ்ல போய் பார்க்கணும். வீட்டுக்கு வந்து பார்த்து அவங்க வந்து சந்திச்சது உண்மை தானே? அவங்களே வந்து வாலண்டியரா வீட்டை உட்காந்துருக்காங்க. போறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டை உட்காந்துருக்காங்க. ஆமா அப்ப இவர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு அசன் அலி, எனக்கு வந்து தகவலை வந்து இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. எந்த சிக்கல்லாம் இருக்கு ஆலோசிக்க வேண்டிய விஷயம். எங்க கட்சிக்காரங்க எல்லாம் வந்து அதுல சரி இது இல்ல, அதுல திருப்திகரமா இல்ல உங்களுக்கு, அதனால அது பாத்துக்கிட்டு தான் பண்ணணும். நம்ம மாவட்ட தலைவர்கிட்ட இந்த இன்னைக்கு உணர்வுல வந்த வச்சு இன்னைக்கு கேட்டாரு. காலையில யாரு பாப்பா என்ன சொன்னாரு? காலையில எத்தனை மணிக்கு சொன்னாரு? அவரே விட்டாரு. அப்ப உணர்வுல எல்லாம் வந்துருக்காரு. எல்லாம் மோசமான ஆளு அவர்கிட்ட கேட்டுருப்பாங்கல்ல உணர்வுல போறது. 8:17 காலையில அவர் பேசுறாரு. அதான் நல்லா புரிஞ்சிருந்தேன். 1 நிமிஷம் 2 செகண்ட் பேசினாரு. அது என்னப்பா என்ன இந்த அளவுக்கு ஆயிடுச்சு கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்டாரு. அது உங்க விருப்பம் காட்டா. ஆனா அவங்க வேலை செய்யல. எதிராக வேலை செஞ்சிருக்காங்க. அது நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வந்து காங்கிரஸ்காரங்க இதுல என்ன கேட்டார் ஒப்பீனியன் திரும்ப அவங்க வேலை செய்யல. அது நீங்க கொடுக்கறது கொடுக்காது உங்க விருப்பம். ஆமா அப்படின்னு இல்ல பிரச்சனை இல்ல. அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தாங்க, எங்க ஓட்டு ஃபுல்லா விழும்
அப்படியே சொன்னாங்களா? முன்னாடி வச்சு இங்க வச்சு பள்ளியாசல வச்சு 2 லட்சம் இப்படியே டிக்ளேர் பண்ணி பேசுறாங்க. 2 லட்சம் ரூபாயா 10 லட்சம் ரூபாயா அது வேற விஷயம். 1 கோடி ரூபாயா கேட்கலாம். ஒரு ஓட்டுரிமை இருக்கு, ஓட்டுரிமை இருக்கு, கேட்கவே இல்லை. இவர் சொன்னாரு 2 லட்சம் ரூபாய்லாம் நான் தர்ற மாதிரி இல்ல, ஏன் அப்படி இருந்தாலும் அது ட்ரஸ்ட் மூலமாக தான் தர முடியும். இப்போதைக்கு நான் சில விஷயங்கள்லாம் பண்ணியாச்சு, அதனால இந்த டைம் கிடைக்காது. நான் என் கந்த கதை வந்து ஒரு 50 ரூபா ஏற்கவே இல்லையா? இவங்களே வாங்கியா வந்து உட்காந்துட்டாங்கப்பா. 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட படம், 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதானே அது. போன எலெக்ஷனுக்கு வந்தாரு, அப்ப கேட்டதான். ஏன்னா இவங்க கேட்கறாங்க சரிண்ணே. இப்ப தௌஹீத் ஜமாத்ல நீங்க யார சொல்லுவீங்க? நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க பொதுவான ஒரு ஆளு, தௌஹீத் ஜமாத்ல நீங்க யார சொல்லுவீங்க? நம்பர் கேட்டா உங்க நம்பர் கொடுக்குறாப்ல, நம்பர் நானும் டிஎன்டிஜே தான் சொல்லுவீங்க. இவங்க கேட்கறாங்க, கேட்கட்டும், அவங்களுடைய உரிமை அது. எப்படி கேட்கறவங்க என்னட்ட காசு விஷயம்னே கேட்கல இல்ல இல்லண்ணே, இவங்க கேட்கட்டும். தௌஹீத் ஜமாத் நம்பர், காமன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்கறாரு. யாரு? ராமன் என்ன? சரி, கேட்ட உடனே நம்ம என்ன ஏதுன்னு கேட்க முடியும். ஒரு மாவட்ட பொறுப்புல உள்ளவர் அந்தாங்கண்ணே நம்பரு அப்படின்னு கொடுக்குறேன். அவ்வளவுதான் ஒன்று லைன்ல வர்றாரு. இதுக்கு பின்னாடி தான் டாக்குமெண்ட் நம்மளுக்கு தெரியும். அதுக்காக வந்து கேட்கலைன்னு சொல்றதுன்னு அபத்தம். அவங்க வந்தது, அவங்க வந்து இருந்ததே தப்பு. அவங்க ரீசெண்டா கேட்டிருக்கலாம். ஏன் நாங்க தான் வந்து இல்ல ஒரு பொது இடத்துல வச்சு கேட்டுருக்கோம். அந்த வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு அந்த இது என்ன ஆச்சு அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்க கூடாது, இவரவளும் ஆரம்பிக்கணும், எம்எல்ஏவா ஆரம்பிக்கணும். நான் உங்களுக்கு வந்து இது வந்தேன், வேற வேலையா வந்தேன், அவர் வேற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி இருந்தாலும் ஒரு டீசென்சியா 11ஆம் தேதிக்கு பின்னாடி பாக்குறேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருக்கான். எனக்கு கொஞ்சம் செலவாயிருச்சு அப்படி இப்படின்னு. இவங்க எல்லாம் டிமாண்ட் பண்ணல, இப்பவும் டிமாண்ட்ல வந்தாங்க. அது என்ன ஆச்சு, அது என்ன ஆச்சு, எல்லாம் ஜாதிக்கலாம் கேட்கலாம். அது என்ன ஆச்சு, அதை கொடுக்குறது இல்ல, அது இப்போதைக்கு அது சாத்தியப்படாது. ஒரே அடி அடிச்சு எதிர்த்து இவங்க எதிர்க்கலன்னு பிரச்சனை இல்லைண்ணே. இல்லப்பா, அங்க என்ன சொல்லணும், இவங்க நல்லா நாங்க கேட்டா நீங்க எங்க பள்ளியாளர்கள் கொடுங்க, நாங்க எங்க மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். இது வந்து 2 பேருமே இஸ்லாமிய. கண்டிப்பா நல்லா பேசுறேன். என்ன சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. நான் காங்கிரஸ்காரன் தான், நான் சொல்லிருக்கலாம். நான் உங்களுக்கு போடுறேன் கேட்டா, நீங்க தௌஹீதும் கிடையாது, இவங்களும் கிடையாது, தமுகம் கிடையாது, நடுவில் உள்ள ஜாத்துன்னு சொல்லி வச்சிருக்கேன். அக்கா நாங்க 2 பேருக்கு 2 அமைப்புக்கும் நடுவில் உள்ள ஆளுக்கு நாங்க ஓரளவு உள்ள வைக்கிறோங்க. இதை வந்து உறுதியை சொல்ல முடியாது, இல்லை ஏதோ சொல்லிட்டு மறைச்சிட்டு போயிடலாம். நடுநிலை வச்சுட்டு போயிருக்கிறோம்ல, அது வந்துட்டு அங்கிட்டு ஒரு வேலை இங்கிட்டு ஒரு வேலை, அது என்ன வேலை? நம்பிக்கை தான் வந்தது இல்ல, எல்லாம் செஞ்சுட்டு சொல்லலன்னு சொல்றாங்களே, கேட்கல பார்க்கலங்கிறாங்களே. அது இது இல்ல, அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறத தப்பு. ஏன் வந்து உட்கார்ந்துருக்காங்க? காசுன்னு வந்து கேட்கலாமா இந்த நேரத்துல? கேட்கறாங்க, இதுவும் இல்லைண்ணே. இல்ல பார்க்கல சந்திக்கலன்னு சொல்றாங்க. போன் பண்ணி உணர்வுக்கு சொல்லிருக்காங்க, சந்திக்கலங்கிறாங்க. போய் சொல்லல, என்னைக்கு போய் சொல்லல. ஆரம்ப காலத்துல அந்த இன்சிடென்ட் நடந்த பள்ளியாசல்ல இருந்து அவங்க என்னைக்கு போய் சொல்லல. அதாவது உண்மையை சொல்றவங்க இங்க விளையாட்டுக்கு இல்ல, அதாவது நல்லா வந்து அல்லாஹ்க்கு பயப்படுறோம். சந்தர்ப்ப சூழ்நிலையில சும்மா இது, அதாவது அடுத்தவனை பாதிக்காத விஷயத்துக்கு போய் சொல்லுவான். இதுக்கு பொய்யாதுன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு போய் சொல்லலாங்க? டைகர் பாம்பு இருக்க பொய் வந்து என்னைக்கு சொல்லல. எல்லா விஷயத்துக்கும் பொய்யும் தான். அந்த பொம்பளை நம்ம இந்த பொம்பளை, இந்த ஸ்ரீலங்கா பொம்பளை போட்டு வந்து எவ்வளவு பொய் தெரியுமா? இங்க உங்கள்கிட்ட அவன் கேட்டா கண்ணீர் வடிச்சான். இப்ப அவங்களுடைய சொந்த விஷயங்களை சொந்த விஷயங்களை அவங்களுடைய இதை விடுங்க. இப்படி பொது விஷயங்கள்ல வந்துகிட்டு இந்த அளவுக்கு செஞ்சுட்டு இல்லைன்னு உறுதியா சொல்றாங்களே, நாங்க பார்க்கல, நாங்க பார்க்கவே இல்லைங்கிறாங்க, கேட்கவே இல்லை. வந்து நிரூபிக்க முடியுமான்னு கேட்கிறாங்க. நிரூபிக்க முடியுமான்னு இவனுக்கு இது அந்த அசரத்து சீனிட்டு சொல்லிட்டு போனாப்பையா, அசரலைக்கு தான் அவங்க போட்டிருக்கோம் அப்படின்னு. ஆமா சீனிட்டேன். அதை விட ஒரு இதாங்க தானே ஏன்னா நீங்க இந்த விஷயம் வந்து ஆதாரத்துக்கு வந்து உங்களை வந்து நம்ம மாவட்டத்துக்கு கேட்டா பேசுவீங்களா? இது வந்து அவருக்கே தெரியுங்களா? இவரே வந்து ராமவணியில நீ நம்ம உள்ள சொன்ன எங்க மாவட்டத்துல ஏதாவது ஆதாரம் கேட்டா உங்களை சொன்னா நீங்க பேசுறீங்களா? இவர் இருந்தாரு சொல்லு, ராமவணிட்டே கேட்டுங்க சொல்லு டைரக்டா. என்ன அவங்க வந்து கேட்டது என்ன?
கூட இருந்தாங்கல்ல, கூட அவர் என்ன எம்எல்ஏ இருந்தாரு, இவர் இருந்தாரு, அவங்களுக்கு மேல நிர்வாகிகள் இருந்தாங்க, இவர் இருந்தாரு. இதுக்கு மேல வேற என்னடி பேசுவாப்புல. சரி இதுவே போட்டு வளர்த்துக்கிட்டு ஒட்டு துறை வளர்க்கலானே இல்ல, ஆதாரத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்கறாங்க. யாரு போன் போட்டு இதண்டா வளர்க்கறது கேட்கறது பிரச்சனையை பெருசாக்கி போகுது. என்ன பிரச்சனை இல்ல, பேப்பர் எடுத்து வைக்க முடியும் நம்ம. இல்ல அவங்கள மாதிரி இது இருந்தவங்களா தான் செய்யலாம். என்ன